இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மக்கள் மனசுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஸ்கேம் எல்லாம் அழிக்கவே முடியாது. சோஷியல் மீடியால பாக்குற மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரேடிங் லேர்ன் பண்ணிட்டு அவங்க ட்ரேடிங்ல ஃபெயிலியர் ஆயிட்டு அதை நம்ம ஒரு டீச்சிங் கோர்ஸாவோ இல்ல நான் ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்லி மக்கள் கிட்ட பணம் வாங்கி இருக்கிற இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் மார்க்கெட்ல அதிகமா இருக்காங்க. எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஸ்கேம் பண்ற கம்பெனிஸ் கிட்ட போய் மாற்றுறது. எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் நினைக்கிறவங்க நல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ற கம்பெனிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த 3 இயர்ஸ் ட்ரேடிங் ரிப்போர்ட் அப்படிங்கறத நான் எந்த விதத்துல ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, இன்னைக்கு வெளியில இருக்கிற ட்ரேடர்ஸ்னால அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வெளியில காட்ட முடியாது. நம்ம காட்டுறோம். உண்மையாவே அவங்க கிட்ட இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இல்ல. இந்த 3 இயர்ஸ் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்றதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நிக்கும் போது நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு 3 வருஷத்தோட 5 வருஷத்தோட ட்ரேடிங் ரிப்போர்ட்டை இன்னைக்கு மார்க்கெட்ல காட்டுறதுக்கு ஆள் இல்ல. இந்த டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட்லி அது ஒரு ஸ்கேம். அப்படி ஒரு விஷயம் மார்க்கெட்ல இல்லவே இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க எவ்ரிடே மார்க்கெட்ல பணம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாருமே ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில மார்க்கெட்ல பொதுவாவே எந்த பிசினஸ்மே பெருசா ஹீட் இருக்காது. அப்ப அந்த டைம்ல நம்ம ட்ரேடிங்லயும் பெருசா ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. அப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன் டைம் தான் அது. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஒரு 8 மந்த்ஸ்ல ஒரு 4 மாசம் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. இன்னொரு 4 மந்த்ஸ் ஆவரேஜ். இது எல்லாம் கால்குலேட் பண்ணா 1 இயர்ல நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதில் நம்ம ஒரு 50 to 60% ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா இட்ஸ் வெரி குட் ரிட்டர்ன்ஸ்.